நீங்கள் குர்ஆனிலே ஹதீஸ்களெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மறைவில் இறைவனை அஞ்சுதலை தான் சொர்க்கத்துக்குரிய கூலியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? சொர்க்கம் வந்து அதற்கு கூலியாகவே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னல்லதீன யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப் லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் கபீர். யாரெல்லாம் தன் இறைவனை அதாவது மறைவான நிலையில் தனிமையாகின்ற பொழுது பயப்படுகின்றார்களோ அஞ்சுகின்றார்களோ அவங்களுக்கு என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு எதற்கு தேவை? பாவம் செய்த என்னது? மன்னிப்பு தேவை. மன்னிப்பு உண்டு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தனிமையுடைய வாழ்க்கையை சீர்திருத்த எவர் முயற்சி எடுக்கிறாரோ அவருக்கு என்ன? மன்னிப்பு உண்டு. அன்புள்ள சகோதரர்களே, அப்ப பாருங்க, தனிமையுடைய வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் என்ன செய்கிறது? நிறைய பேசுவதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ உஸ்லிஃபத்தில் ஜன்னத்து லில் முத்தகீன கைர பஈத் ஹாதா மா துஅதுன லிகுல்லி அவ்வாபின் ஹஃபீஸ் மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வ ஜாஅ பிகல்பின் முனீப். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், சுவர்க்கம் தூரமற்ற நிலையில் மிகவும் அருகாமையில் கொண்டு வரப்படும், நெருக்கப்படும். இதுதான் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு தன் வாழ்க்கையுடைய விஷயங்களை பாதுகாத்த மனிதருக்குரிய கூலி. யார் தெரியுமா அவர்கள்? மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், தனிமையில் இறைவனை அஞ்சியவர்கள், மறைவில் இறைவனை அஞ்சியவர்கள், மீளக்கூடிய இதயத்தோடு இறைவனிடத்தில் வந்தவர்கள். வஜாஅ பிகல்பின் முனீப், மீளக்கூடிய இதயத்தோடு இறைவனிடத்தில் வந்தவர்கள், உள்ளம் வந்து இறைவன் பக்கம் மீளக்கூடிய மனோநிலையோடு என்ன செய்தவர்கள்? வந்தவர்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இன்னமா துன்திரு மனித்தபஅ திக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப். உங்களது எச்சரிக்கை எல்லாம் யாருக்கு பிரயோஜனம் அளிக்கும் தெரியுமா? திக்ரை பின்பற்றி தனிமையில் அஞ்சுகின்றவருக்கு தான் பிரயோஜனம் அளிக்கும். பகிரங்கமாக மட்டும் அஞ்சு தனிமையை பற்றி சிந்திக்காதவருக்கு நீங்க என்ன அட்வைஸ் பண்ணாலும் என்ன செய்யாது? அந்த மனசு வந்து என்ன செய்யாது? மாறாது. ஏன்னா அவருக்கு மாறுகின்ற எண்ணம் இல்லை. இன்னமா துன்திரு மனித்தபஅ திக்ர வ ஹஷியர் ரஹ்மான பில் கைப். மறைவில் இறைவனை அஞ்சுகின்றவருக்கு தான் உங்களுடைய உபதேசம் என்ன செய்யும்? பிரயோஜனம் அளிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியம். வம யதஸக்கா ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸி. யார் தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் அவருக்காகத்தான் அந்த தூய்மையை ஏற்படுத்துகிறார். அவரது வாழ்க்கையுடைய நலவுக்காகத்தான் என்ன செய்கிறாரு? அந்த தூய்மையை ஏற்படுத்துகிறார் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப அன்புள்ள சகோதரர்களே, மறைவில் இறைவனை அஞ்சுதல் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. நிறைய நமக்கு வர வேண்டிய மிகப்பெரிய ஒரு உணர்வு அது. நாங்கள் அடிக்கடி யோசிக்க வேண்டிய எந்த பாவத்திற்கும் மௌத்துடைய கடைசி செகண்ட் எமது உடலிலே இருக்கின்ற வரைக்கும், மூச்சுடைய கடைசி செகண்ட் எமது உடலிலே இருக்கின்ற வரைக்கும் நாம் சரணடைந்து விடக்கூடாது. எந்த பாவமாக இருந்தாலும் சரி, நாம் சரணடையவே கூடாது. போராட்டத்துக்கு எங்களுக்கு கடைசி செகண்ட் வரைக்கும் என்ன அல்லாஹ் தஆலா அனுமதி இந்த மன்கால, அதாவது யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் இருக்கிறதோ அவருக்கு என்ன அல்லாஹ் தஆலா சொர்க்கம் வாக்களிக்கப்படுகிறது. அதாவது ஆகிருல் கலிமா இதா இருக்கணும், லா இலாஹ இல்லல்லாஹ். அப்படினா எங்க? கடைசி செகண்ட், கடைசி செகண்டுடைய வார்த்தை. அதனால எந்த நேரத்திலும் சகோதரர்களே, போராட்டத்தில் நாம் சரணடைந்து விடக் கூடாது. மறைவில் இறைவனை அஞ்சுதல் என்பது அதுதான் மறுமையில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அம்சம். அதனாலதான் எங்களுக்கு என்ன செய்கிறது? கூலி கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நிறைய இடங்களில் மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப், மறைவில் எவர்கள் இறைவனை அஞ்சுகிறார்களோ அப்படி நிறைய வரும். யக்ஷவுன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் எவர்கள் இறைவனை அஞ்சுகின்றார்களோ. இந்த வார்த்தை நிறைய நீங்கள் குர்ஆனிலே காணலாம். உண்மையான இறையச்சத்துக்குரிய அடையாளம். வெளிரங்கமாக நாம் வாழ்ந்து விடலாம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் பார்க்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன தெரியுமா? மிகவும் அஞ்ச வேண்டிய ஒரு விஷயம் அது. நபியர்கள் சொன்னார்கள், லா அரிஃபன்ன அக்வாம மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமத்தி அம்சால் பில் ஹஸனாத்தி அம்சால் ஜிபாலி திஹாமா. சில மக்களை எனக்கு தெரியும், நாளை மறுமையில் நான் அறிந்து கொள்வேன். அவர்கள் திஹாமா மலைத்தொடருடைய அளவுக்கு, நீங்க வந்து மக்காவுக்கு போற நேரத்தில் காண்றீங்கிற பெரிய மலைத்தொடர், அந்த மக்காவில் இருக்கிற நேரத்தில் அந்த தொடர் அளவுக்கு என்ன செய்வார்கள்? நன்மைகளோடு மறுமை நாளில் வருவார்கள். நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், உங்கள் குடும்பத்தினராக இருக்கலாம், நன்மைகளோடு வருவார்கள். நாம் அவ்வளவு நன்மையை செய்திருப்போம். அன்புள்ள சகோதரர்களே, செய்தவர்கள் மறுமை நாளிலே வருவார்கள். மறுமை நாளிலே வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் அவர்களை அடையாளம் கண்டு கொள்வேன். மறுமை நாளிலே வந்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபயஹ்தீஹிமுல்லாஹ், அவர்களிடத்தில் வருவான். ஃபயஜ்அலுஹுல்லாஹு ஹபஅம் மன்சூரா, அவர்கள் செய்த அத்தனை அமல்களையும் துகள் துகளாக மாற்றி விடுவார், தூசுகளாக மாற்றி விடுவான். அவ்வளவு நன்மைகள் செய்து வருவார்கள், எல்லாவற்றையும் தூசுகளாக அல்லாஹ் தஆலா மாற்றி விடுவான். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் நபி தோழர்கள் சொன்னார்கள், சிஃப்ஹும் லனா யா ரசூலுல்லாஹ் வஜல்லிஹும் லனா ஹத்தா லா நகூன மின்ஹும் மின் ஹைது லா நஅலம். நாங்கள் அறியாத வண்ணம் அவர்களில் ஆகிவிடக் கூடாது, அவர்களை எனக்கு சொல்லித் தாருங்கள். எப்படிப்பட்டவர்கள் அவர்கள், அவருடைய பண்புகள் என்ன என்று சொல்லித் தாருங்கள் என்று கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், அமா இன்னஹும் இஹ்வானுக்கும்,
வஇன்னஹும் மின் ஜில்தத்திக்கும், அவர்கள் உங்களது சகோதரர்கள், உங்கள் தோளிலிருந்து உருவாகியவர்கள், உங்கள் சகோதரர்கள் முஸ்லிம்கள், உங்களுக்கு நெருக்கமானவர்கள். யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் இரவில் வணங்குவதை போன்று வணங்குகின்றவர்கள். யாரை குறிக்கிறது? நபி தோழர்கள். ஏன்னா யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், நீங்கள் இரவில் வணங்குவதை போன்று வணங்குபவர்கள் எங்கெல்லாம் முக்காவாசி பேர் செஞ்சிருவாங்க, அது இல்லாம போயிடும். யாரை பார்த்து சொல்றாங்க? சொல்றாங்க சஹாபாக்களை பார்த்து, யஹுதூன மினல் லைலி கமா தஹுதூன், இரவிலும் கூட வணங்குகின்றவர்கள். வலாகின்னஹும் கௌமுன் இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? தனிமையில் இறைவனுடைய எல்லைகள், இறைவன் தடுத்தவைகள் அவர்களுக்கு கிடைத்து விட்டால் அதனை முறித்து விடுவார்கள், எல்லை தாண்டி விடுவார்கள், அல்லாஹ்வுடைய வரம்பை மீறி விடுவார்கள், பாவிகளாகி விடுவார்கள். எப்ப? இதா ஹலவு பிமஹாரிமில்லாஹி இன்தஹகுஹா, தனிமை கிடைத்தால் என்ன செய்து விடுவார்கள்? பாவம் செய்து விடுவார்கள். அதான் அவர்களுடைய பலகீனம். பகிரங்கமாக நல்லவர்கள், இரவில் தொழக்கூடியவர்கள், நல்ல மக்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், மிகப்பெரிய நன்மைகளை மறுமையில் கொண்டு வரக்கூடியவர்கள். ஆனால் தனிமை என்று ஆகிவிட்டால் முடிச்சு. அன்புள்ள சகோதரர்களை, எம்மில் மிக அதாவது 75, 80, 90% மக்களுக்கு இது பொருந்துகிறதா இல்லையா? நினைச்சு பாருங்க பாபா. விகிதாசாரத்தை வேணும்னா வித்தியாசம் அளிக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் என்ன செய்கிறது? பொருந்துவதை நாம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, தாய்க்கு முன்னால் அவர்கள் பார்ப்பார்களே என்று பாவங்கள் செய்ய மாட்டோம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது சிறிய பெரிய எந்த பாவங்களாக இருந்தாலும் தாய்க்கு முன்னால் என்ன செய்ய மாட்டார்கள்? அந்த பாவத்தை செய்ய மாட்டார்கள். தந்தைக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள், அவர்களை கௌரவிக்கிறார்கள். தந்தை பார்த்தா என்ன செய்வாரு? எதை நினைச்சிருவாரு? என்னை நல்ல பிள்ளையை நினைச்சிட்டு. தாய் பார்த்தா எதை நினைச்சிருவாங்க? அது மாத்திரமல்ல, சகோதரர்களுக்கு முன்னால செய்ய மாட்டாங்க. தனது சகோதரர் நம்மளை மதிக்கிறாங்க, அவரை பற்றி மக்கள் எவ்வளவு நினைக்கிறாங்க, அதனால அப்படி செய்யலாமா அப்படின்னு நினைப்பார்கள். நண்பர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டார்கள், நண்பர்கள் என்னை எவ்வளவு மதிக்கிறார்கள் என்று செய்ய மாட்டார்கள். ஆனால் யாருக்கு முன்னால் செய்வார்கள்? அல்லாஹ்வுக்கு முன்னால் செய்வார்கள். வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக, ஒரு அறிஞர் சொன்னார், வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக, உன்னை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கௌரவம் குறைந்தவனாக இறைவனை ஆக்கிவிட வேண்டாம். உங்களை பார்ப்பவர்களிலேயே மிகவும் கௌரவம் கிடைத்தவராக யாரை ஆக்கக்கூடாது? இறைவனை நீங்கள் ஆக்கிவிட வேண்டாம் என ரசூலுல்லாஹி, அதாவது ஒரு அறிஞர் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். வலா தஜஅலில்லாஹ அஹ்வனன் நாதிரீன இலைக, இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. இதயத்துக்கு எடுத்து பாருங்க பாப்போம். தந்தையை மதிக்கிறோம், தாயை மதிக்கிறோம், அவங்க பார்த்தா அவங்களோட கௌரவம். நண்பர்களை மதிக்கிறோம், உலமாக்களை மதிக்கிறோம், அவர் உபதேசம் பண்றவர், அவருக்கு முன்னால் நம்ம இப்படி செய்யலாமா அப்படியே நினைக்கிறோம். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னால் செஞ்சிடணும். அல்லாஹ் ஒரு சீப்பா விளங்கிட்டா, ஒரு மிகவும் தரம் குறைந்தவனாக நினைப்பதற்கு இது ஆதாரமா இல்லை. நான் அல்லாஹ்வை கௌரவப்படுத்தி இருந்தால், அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நினைத்திருந்தால், இறைவனை எவ்வளவு கண்ணியமிக்கவன் நினைத்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை விட ரோசமானவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது சொன்னார். இறைவனை விட ரோசம் உள்ளவன் யாருமே கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி என்றால் நினைத்து பாருங்கள், 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். 3 பேர் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள். அல் ஆக்குலி வாலிதைஹி, தன் பெற்றோர்களுக்கு தீங்கு செய்தவன், நோவினை செய்தவன், வல் மன்னான், சொன்ன தர்மம் செய்த தர்மங்களை சொல்லி காட்டுகின்றவன், சொல்லி காட்டி மனதை நோகடிக்கின்றவன், வத்தையூஸ், தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரித்தவன், தன் குடும்பத்திலே மானக்கேடான விஷயங்களை அங்கீகரித்தவன், தன் குடும்பத்திலேயே மானக்கேடான விஷயத்தை கண் முன்னால கண்டு அங்கீகரிக்கின்றவன் என்று சொன்னால் நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. அப்ப எனவே நாங்கள் மிக முக்கியமாக யோசிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பகுதி இது. தனது தனிமையுடைய வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும்? நாம் அப்படி நம்ம எதுக்கு கவலைப்படணும் தெரியுமா? பகிரங்கமாக ஏதாவது தவறு செய்து விட்டால், ஏதாவது நம்ம தனிமையில நல்லா இருக்கிறோம், ஏதோ ஒரு நண்பர்கள் நமக்கு தீமைக்கு காரணமாக நண்பர்கள் இருந்து, நமது தீமைக்கு காரணமாக சூழல் இருந்து, நமது தீமைக்கு காரணமாக உறவுகள் இருந்து, அவர்களோட சேர்ந்ததனால் இப்படி ஆகிட்டேன்னு தனிமையில நம்ம நல்லா இருக்கு. அதுதான் சிறந்த ஈமான். ஒரு நண்பரோட சேர்ந்ததனால ஒரு தவறு செஞ்சுட்டீங்க, அதாவது வேறொருவரோட செயலால் என்ன செஞ்சுட்டீங்க? ஒரு தவறு செய்து விட்டீர்கள். ஆனா தனிமையாகினா நீங்க என்ன செய்றீங்க? யாரு இல்லாட்டி நீங்க சிறந்த மனிதராக இருக்கிறீங்க, அதான் சிறப்பு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லு, இறைவனது நிழல் இல்லாத காலத்தில், எந்த நிழலுமே இல்லாத காலத்தில் இறைவனது நிழல் மட்டும் 7 பேருக்கு என்ன செய்யும்? கொடுக்கப்படும். அது கடைசி மனிதர் யார்? வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இறைவனை நினைத்து கண்ணீர் வடித்த மனிதர். தனிமையில் வரஜுலுன் தக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில இருந்து இறைவனை ஞாபகப்படுத்தி கண்ணீர் மல்கிய மனிதன். நான் இப்படியெல்லாம் நடந்துட்டேனே, அவனோட போனதால் இப்படி ஆகிட்டனே, இப்படி பேசிட்டனே, இந்த சூழலால் இப்படி நிர்பந்திக்கப்பட்டனே, இந்த பொருளாதார நெருக்கடியால் இப்படி ஆகிட்டனே என்று சொல்லி நினைத்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, தனிமையில் அழுகிறாரே